மனிதர்களுக்கு வணக்கம். யாம் இணையதள போராளிகள். இன்றைய காணொளியில் லீவ் த வேர்ல்ட் பிஹைண்ட் என்ற திரைப்படம் மூலம் மறைமுகமாக சில குறியீடுகள் மற்றும் காட்சிகள் மூலம் மனித இன எதிரிகள் சில தகவல்களை கடத்தியுள்ளார்கள். அப்படி என்ன தகவல்கள் அதில் ஒளிந்துள்ளன என்பதை பற்றிதான் இந்த காணொளி விளக்க இருக்கிறது. முதலில் இந்த திரைப்படத்தை யார் தயாரித்தார்கள் என்றால் அமெரிக்காவின் முன்னாள் அதிபரான பராக் மற்றும் மிஷெல் ஒபாமா தயாரித்தது ஆகும். இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் இந்த திரைப்படம் எந்த அளவிற்கு முக்கியமானது என்று. அமெரிக்காவின் முன்னாள் அதிபரான ஒபாமா இந்த திரைப்படத்தை ஏன் எடுக்க வேண்டும்? வெறும் நிதி பங்களிப்பு மட்டுமல்ல, மாறாக கதைக்கு தேவையான பல காட்சிகளுக்கு ஒபாமாவும் தன் பங்கிற்கு திரைக்கதையை இயக்குனருடன் இணைந்து அமைத்துள்ளார். லீவ் த வேர்ல்ட் பிஹைண்ட் என்ற படத்தை நீங்கள் பொழுதுபோக்கிற்காக பார்க்க நினைக்கலாம். ஆனால் உண்மையில் அது பொழுதுபோக்கிற்காக உருவாக்கப்பட்ட படமல்ல. மாறாக எதிர்காலத்தில் மனித இனத்திற்கு நடக்க இருக்கும் துயரமான சம்பவத்தின் அனுபவத்தை முன்னரே படம் பிடித்து காட்டுவதற்காக உருவாக்கப்பட்ட படம். ஏனெனில் இந்த படத்தில் வேடிக்கையோ பொழுதுபோக்கோ இல்லை, மாறாக அவர்கள் இந்த படத்தின் வாயிலாக எதிர்காலத்தில் நடக்க இருக்கும் வரலாற்று தகவல்களை கடத்துகிறார்கள் என்பதே நிதர்சனமான உண்மை. இதற்கு மிகச்சரியான உதாரணம் உங்களுக்கு பெரிதும் பரிச்சயமில்லாத கண்டேஜியன் படம். இந்த படம் உலகம் முழுவதும் ஒரு தொற்று நோய் பரவும் என்றும் அதனால் லாக்டவுன் ஏற்படும் என்றும் காட்சிகளாக வைத்து இயற்றப்பட்ட படம். இது சரியாக 2011 எடுக்கப்பட்ட படம். அப்போது திரைப்படம் வாயிலாக கடத்தப்பட்ட இந்த எதிர்கால தகவல்தான் 8 ஆண்டுகளுக்கு பிறகு கோவிட் என்ற பெயரில் உலகை தாக்கியது. கண்டேஜியன் திரைப்படத்தில் காட்டப்பட்ட அதே திரைக்கதையைத்தான் கோவிட்டின் போது ஒட்டுமொத்த உலகமும் பின்பற்றியது. அதேபோல்தான் லீவ் த வேர்ல்ட் பிஹைண்ட் என்ற படமும் அடுத்து நடக்க இருக்கும் உலகப் போர் பற்றியும் அதில் எப்படி அமெரிக்கா தனது சூப்பர் பவரை இழந்துவிடும் என்பதையும் தெளிவாக காட்டியிருப்பார்கள். யாம் உங்களிடம் பலமுறை முன்னறிவிப்பு செய்திருந்தோம் இல்லையா? நடக்க இருக்கும் உலகப் போரில் அமெரிக்கா வீழ்ந்துவிடும் என்று. அதைத்தான் இந்த படத்தில் எதிர்கால வரலாற்று தகவலாக கடத்தியுள்ளார்கள். இது ஒரு சாதாரண திரைப்படம் என்று நீங்கள் கடந்துவிடலாம். ஆனால் இது சுதந்திர அமெரிக்காவின் முன்னாள் அதிபரான ஒபாமாவால் ஹையர் கிரவுண்ட்ஸ் புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் மூலம் நிர்வாக தயாரிப்பாளராக இருந்து தயாரித்த முதல் படம் லீவ் த வேர்ல்ட் பிஹைண்ட். எதிரிகளின் பைத்தியக்கார திட்டங்களை திரையில் கொண்டு வந்து நவீன வரலாற்று ஆவண திரைப்பட முறையில் வரலாற்றை எழுதுவது அவர்கள் வழக்கம். அப்படி எழுதப்பட்ட வரலாறுதான் அமெரிக்காவின் வீழ்ச்சி என்பது. இப்போது இந்த படத்தை பற்றி ஒவ்வொரு காட்சிகளாக அவர்கள் என்ன வரலாற்றை கடத்தி இருக்கிறார்கள் என்பதை விரிவாக பார்ப்போம். முதலில் படத்தின் ஓப்பனிங் சீன் பற்றி பார்ப்போம். படத்தின் முதல் காட்சியானது சூரிய உதயத்தில் இருந்து ஆரம்பிக்கும். இது அவர்கள் சூரிய வழிபாட்டாளர்கள் என்று குறிப்பிடும் விதமாக அமைந்த காட்சி. அடுத்த காட்சியானது கிளே என்ற கதாபாத்திரம் உறங்கிக் கொண்டிருக்கும் காட்சி. இந்த காட்சியை நீங்கள் உற்று நோக்கினால் ஒரு புறம் இருக்கும் மகிழ் 6 என்ற எண்ணும் அடுத்து 2 கடிகாரத்திலும் 6 என்ற எண்ணும் மறைமுக குறியீடாக வைத்து இந்த காட்சியை வடிவமைத்து இருப்பார்கள். அதாவது இந்த 3-6 என்பது 369 இவற்றை குறிப்பது. 3 என்ற எண்ணுக்கு 3 ஆறுகளும், 6 என்ற எண்ணிற்கு 6ஐயும், 9 என்ற எண்ணிற்கு 3 ஆறுகளின் கூட்டுத்தொகையான 9ஐயும் குறிக்கும். பலர் 3-6 என்றவுடன் இது ஒரு சாத்தானின் குறியீடு என்பார்கள். இதன் காரணம் பைபிள் வாயிலாகவும் படங்களின் வாயிலாகவும் 666 பற்றி பயத்தையும் பலவித கருத்துக்களையும் விதைத்து அதை பற்றி மனிதர்கள் அறிந்துவிடாதவாறு கட்டமைப்பை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அதை பயன்படுத்தி அவர்களுக்கு சாத்தியமான காரியங்களை எளிதாக நடத்திக் கொள்கிறார்கள். உண்மையில் 369 என்பது பிரபஞ்சத்தின் சாவி என்பதை நினைவில் கொள்ளுங்கள். படத்தில் அடுத்த காட்சியாக அமண்டா என்ற கதாபாத்திரத்தை காட்டுவார்கள். அந்த கதாபாத்திரம் பேசும் வசனங்கள் சாதாரண பொதுமக்களை வெறுக்கும் விதமாக எழுதியிருப்பார்கள். அதாவது கலப்பினனாக மனிதர்கள் எந்த அளவிற்கு மனித இனத்தை வெறுக்கிறார்கள் என்பதை பிரதிபலிக்கும் விதமாக அந்த வசனங்களும் காட்சியிலும் இடம்பெற்றிருக்கும். இதுதான் இந்த படத்தின் ஓப்பனிங் சீன். அடுத்ததாக ஓப்பனிங் கிரெடிட் சீன் பற்றி பார்ப்போம். ஓப்பனிங் கிரெடிட் சீனில் வரும் முதல் காட்சி தலைகீழாக காட்டப்படும் அமெரிக்க கொடிகள். இது அமெரிக்காவின் வீழ்ச்சியை குறிக்கும் விதமாக வைக்கப்பட்ட மறைமுக குறியீடு. அடுத்தது அதை தீர்க்கமாக சொல்லும் விதமாக சுதந்திர தேவி சிலையையும்
தலைகீழாக காட்டும் காட்சி இருக்கும். இந்த குறியீடுகள் அமெரிக்கா என்ற சூப்பர் பவர் நாடு வீழப்போகிறது என்பதை குறிக்கும் குறியீடுகள். அடுத்தது மிகப்பெரிய ஒற்றை கண் காட்சி காட்டப்படும். இதன் அர்த்தம் இந்த உலகை தொடர்ந்து கண்காணிக்கிறோம் என்று பொருள். அதாவது அவர்களை மீறி ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது என்பதை பறைசாற்றவே இந்த ஒற்றை கண் குறியீடு. ஒற்றை கண் என்பது பல படங்களில் பல நிகழ்ச்சிகளில் காட்டும் வழக்கமாகிவிட்டது. அதாவது அவர்கள் ஆதியில் இருந்து இன்று வரை மனித இனத்தை தொடர்ந்து கண்காணித்து வருவதை குறிப்பதே ஒற்றை கண் குறியீடு. இந்த ஓப்பனிங் கிரெடிட் சீன் என்ன வரலாற்றை கடத்துகிறது என்றால், அமெரிக்காவை வீழ்த்துவதுதான் அடுத்த திட்டம் என்பதன் குறியீடுகள் தான் இந்த ஓப்பனிங் கிரெடிட் சீன். பெரும்பாலும் இந்த படம் ஒரு வீட்டிற்குள் நடக்கும் விதமாக காட்சிகள் அமையப்பட்டிருக்கும். இந்த வீடு ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட வீடு போன்று காட்சிகள் காட்டப்படும். பொதுவாக குடும்ப அமைப்புகளின் அடிப்படை குறியீடு வீடு. இதில் இந்த வீடு தனியாக இருக்கும் காட்சி உலகப் போரின் போது குடும்பங்கள் தனிமைப்படுத்தப்படும் என்பதை குறிப்பதாகும். அதாவது எப்படி கோவிட் வந்தபோது தனிமைப்படுத்தப்பட்டு இருந்தீர்களோ அதேபோல் வரவிருக்கும் உலகப் போரிலும் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பீர்கள் என்பதை குறிக்கும் குறியீடுதான் அந்த வீடும், அது சம்பந்தப்பட்ட காட்சிகள் அனைத்தும். அடுத்ததாக வரும் காட்சி அமெரிக்காவில் பல இடங்களில் மின்வெட்டு ஏற்பட்டது என்று CNN செய்தியாக வெளியிடும். இந்த படத்தில் குடும்பத் தலைவராக காட்டப்படும் கிளே எனும் கதாபாத்திரத்தின் பெயரின் அர்த்தம் களிமண்ணாகும். இது உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். களிமண் என்பது ஒரு மண் சார்ந்த பொருளாகும். அதை ஈரமாக இருக்கும்போது எந்த வடிவத்திற்கும் வடிவமைக்க முடியும். ஆனால் இந்த கதாபாத்திரம் நவீன சமூகத்தால் பலவீனமாகவும் பீதியுடனும் நெருக்கடியை எதிர்கொள்ளும் போது முற்றிலும் பயனற்றதாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதாவது இன்றைய பல ஆண் குடும்பத் தலைவர்களை பிரதிபலிக்கும் விதமாக இந்த கதாபாத்திரத்தை காட்டுவார்கள். நெருக்கடியான சூழல் வரும்போது நான் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. எனது செல்போன் மற்றும் GPS இல்லாமல் என்னால் எதுவும் செய்ய முடியாது. நான் ஒரு பயனற்ற மனிதன் என்று இந்த கதாபாத்திரம் சொல்வது போல்தான் இன்றைய பல குடும்பத் தலைவர்களின் நிலை. நெருக்கடியான நேரத்தில் அவர்களும் பயனற்ற மனிதர்கள் என்பதை குறிக்கவே இந்த கதாபாத்திரம். அது மட்டுமல்ல, அடுத்த காட்சியில் அதே கதாபாத்திரத்திடம் ஸ்பானிஷ் பேசும் ஒரு பெண் வந்து தன்னை சுற்றி சில பயங்கரமான விஷயங்கள் நடப்பதைக் கண்டு தனக்கு உதவுமாறு கிளேவை வற்புறுத்துகிறாள். சக மனிதனுக்கு உதவாமல் தனது சுயநலத்தோடு தான் பெரிய கோழை என்பதை உணர்ந்து கிளே என்ற கதாபாத்திரம் அங்கிருந்து ஓடிவிடுகிறது. அதாவது நெருக்கடியான நேரத்தில் இத்தகைய குடும்பத் தலைவர்கள் கோழைகள் என்பதை கூறும் விதமாக இந்த காட்சியை வடிவமைத்து இருப்பார்கள். அடுத்தது இந்த காட்சியை பாருங்கள். இதில் குழந்தைகளின் உடையில் பாருங்கள். ஒபே நாசா என்று எழுதப்பட்டிருக்கும். இதன் அர்த்தம் நாசாவிற்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை உணர்த்தும் விதமாக சிம்பாலிக் காட்சியாக இருக்கும். விண்வெளி சார்ந்து நாசா என்ன சொன்னாலும் அதை உலக மக்களாகிய நீங்கள் கீழ்ப்படிந்து நம்ப வேண்டும் என்பதை குறிக்கவே இந்த காட்சி. அடுத்து இந்த காட்சியானது பயனற்ற ஆணுக்கும் கோபக்கார பெண்ணுக்கும் பிறந்த 13 வயது மகள் ரோஸ் பற்றி காட்டப்பட்டிருக்கும். போன்கள் மற்றும் டேப்லெட்களால் மழுங்கடிக்கப்பட்ட அடுத்த தலைமுறையாக காட்டப்பட்டிருக்கும். அவள் பெரும்பாலும் இத்தகைய சாதனங்களில் பொழுதை கழித்ததால் இணைய இணைப்பு துண்டிக்கப்படும் போது அவள் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகிறாள். இன்றைய இளைய சமூகமும் அடுத்த தலைமுறையும் இத்தகைய சூழலில்தான் இருக்கிறது என்பதை காட்டும் விதமாக இந்த காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். அடுத்து ரோஸின் அண்ணன் ஒரு வழக்கமான 16 வயது சிறுவன். அவன் தன் சகோதரியிடம் ஒரு முட்டாள்தனமானவனைப் போல் நடந்து கொள்வான். பெண்களிடம் காமவெறி கொண்டவனைப் போல் வரையறுத்து இருப்பார்கள். இன்றைய பெரும்பாலும் 13 வயது ஆண் சிறுவர்கள் எதை பார்க்கிறார்கள், என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்தும் காட்சியாக இது இருக்கும். அடுத்ததாக இந்த படத்தில் காட்டப்படும் இன்னொரு குடும்பம் GH ஸ்காட் மற்றும் அவரது மகள் ரூத். இவர்களை காட்டுவார்கள். இவர்கள்தான் அந்த வீட்டின் உரிமையாளர்கள். கிளே குடும்பத்திற்கு வார இறுதியில் வெக்கேஷனுக்காக வாடகைக்கு விட்டிருப்பார்கள். ஆனால் இந்த 2 குடும்பமும் சந்தித்ததில்லை. இவர்கள் கருப்பினத்தவர்கள் என்பதால் கிளேவின் மனைவி சந்தேக கண்ணோடு பார்க்கிறாள். இவர்கள் திருடர்களாக இருக்கக்கூடும் என்று சந்தேகிக்கிறாள். ஆனால் அவர்கள் இந்த இரவில் பயணம் மேற்கொள்ள முடியாது என்ற காரணத்தால் ஒரு நாள் தங்குவதற்காக உதவி கேட்டு வந்திருப்பார்கள். இந்த காட்சிகள் மூலம் அமெரிக்காவில் நிலவும் நிற வேற்றுமைகள் குறித்து இந்த காட்சிகள் பேசப்படும் விதமாக இருக்கும். இதில் உங்களுக்கு முக்கியமான காட்சியானது அமெரிக்கா இந்த நிறவேற்றுமை மூலம்
இரண்டாக பிளவுபட்டிருக்கிறது. எதிர்காலத்தில் பிளவுபடப் போகிறது என்பது போல் காட்சிகள் இருக்கும். இதில் ஸ்காட் தனது மகளுடன் தரைத்தளத்தில் தங்குவதற்காக கீழிருக்கும் படுக்கைக்கு செல்வார். அப்போது படுக்கைக்கு மேலே ஒரு மேப் காட்டப்பட்டிருக்கும். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அட்டிகா என்ற இந்த மேப் 1971 ஃபெய்த் ரிங்கோல்ட் என்பவரால் உருவாக்கப்பட்ட மேப். இது அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் வரைபடத்தை சித்தரிக்கிறது. இந்த வரைபடத்தில் 1700களின் பிற்பகுதியிலிருந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் நடந்த பழங்குடிகள், அடிமைகள் மற்றும் குடியேற்றவாசி கிளர்ச்சிகள் மற்றும் பிற வன்முறை செயல்கள் பற்றி குறிக்கப்பட்டிருக்கும். இது அமெரிக்காவை பிளவுபட்ட நாடாக காட்சிப்படுத்துகிறது. அமெரிக்கா வன்முறை மற்றும் ஒடுக்குமுறையின் அடிப்படையில் கட்டப்பட்ட உள்ளார்ந்த தீய தேசம் என்று சித்தரிக்கும் விதமாக இந்த காட்சியில் அந்த மேப் திட்டமிட்டே வைக்கப்பட்டிருக்கும். இந்த ஃபெய்த் ரிங்கோல்ட் என்பவர் உயர்மட்ட சமூகத்திற்கு ஆதரவானவர். இவர்களின் நோக்கம் எதிர்காலத்தில் அமெரிக்காவை இரண்டாக பிரிக்க வேண்டும் என்பது. அப்போதுதான் இந்த அமெரிக்கா என்ற நாடு வீழ்ச்சியடையும் என்பதால் இந்த திட்டம். அதை பறைசாற்றும் விதமாக இந்த மேப் அங்கு வைக்கப்பட்டிருக்கும். கவுன்சிலுக்கு அமெரிக்காவின் தேவை இனி அவர்களுக்கு தேவையில்லை என்பதாலே இந்த முடிவு. காரணம், புதிய உலக அமைப்பில் அமெரிக்கா என்ற வல்லரசு இனி இருக்காது. எனவே இவற்றை வரலாறாக கடத்துகிறார்கள். அடுத்தது மிக முக்கியமான இந்த காட்சி, ஒளியின் மூலம் கதிர்வீச்சை வெளியிடக்கூடிய மைக்ரோவேவ் ஆயுதங்கள் கொண்டு தாக்கும் விதமாக இந்த காட்சிகள் இருக்கும். அது மட்டுமல்ல, இத்தகைய ஆய்வுகள் CIA போன்ற உளவு நிறுவனங்களால் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதில் ஒன்றுதான் சைக்கோ எலக்ட்ரிக் ஆயுதங்கள். இந்த தாக்குதலால் அந்த 16 வயது சிறுவன் பற்களை இழந்து நிற்பார். இப்படிப்பட்ட நவீன தொழில்நுட்பங்கள் இருப்பதை பற்றி விளக்கும் காட்சிதான் இது. இந்த படத்தில் இருக்கும் மிக முக்கிய காட்சிகளை பற்றி விளக்கிவிட்டோம். இதில் நீங்கள் மேலும் புரிந்து கொள்ள வேண்டியது, எதிர்காலத்தில் நடக்க இருக்கும் 3ஆம் உலக யுத்தத்திற்கு முன் எப்படி படிப்படியாக அமெரிக்க நாட்டின் வீழ்ச்சி அரங்கேறும் என்பதை நீங்கள் இந்த படத்தை வைத்து புரிந்து கொள்ளலாம். முதல் கட்டமாக ஐசோலேஷன், அதாவது தனிமைப்படுத்துதல். தொலைபேசிகள், தொலைக்காட்சிகள் மற்றும் இணையம் இல்லாமல் படத்தில் வரும் கதாபாத்திரங்கள் முற்றிலும் தொலைந்து குழப்பமடைந்து பயனற்றவர்களாக மாற்றப்படுகிறார்கள். தொழில்நுட்பம் வாழ்க்கையை எளிதாக்கும் அதே வேளையில் அதை சார்ந்திருப்பது மக்களை மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர்களாக ஆக்குகிறது. இதனால் இவற்றை முடக்குவதன் மூலம் முதல் கட்ட திட்டமான தனிமைப்படுத்துதல் செயல்பட்டு தனிமைப்படுத்தப்படும். இரண்டாவது கட்டம் சிங்க்ரனைஸ்ட் கியாஸ், அதாவது ஒத்திசைக்கப்பட்ட குழப்பம். அதாவது நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை அறிய விடாமல் பார்த்துக் கொள்வது. யார் தாக்குகிறார்கள், எதற்காக தாக்குகிறார்கள் என்பதை அறிந்துவிடாமல் குழப்பத்தில் வைப்பது. படத்தில் நாடு முழுவதும் ட்ரோன்கள் மூலம் துண்டு பிரசுரங்களை வீசுவது போன்ற காட்சி இருக்கும். சிலது அரபு மொழியிலும் மற்றவை ரஷ்ய மொழியிலும் அல்லது கொரிய மொழியிலும் இருப்பதாக கூறப்படும். இவை அனைத்தும் தவறான தகவல்களை பரப்பவும், இதனால் மக்கள் தங்களை யார் தாக்குகிறார்கள் என்பது கூட தெரியாமல் இருக்கவும் உதவுகிறது. இந்த தாக்குதல்கள் அனைத்தும் முடிவெடுத்து செய்வது கவுன்சில் என்பதை அறிய மாட்டார்கள். இதனால் குழப்பங்கள் மட்டுமே ஏற்படும். இந்த இரண்டாவது கட்டம் வெற்றிகரமாக நடந்தால் அமெரிக்க நாடானது தானாக 3ஆவது கட்டத்திற்கு செல்லும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இன்னும் எந்த நாடும் தாக்கவில்லை. ஆனால் அதற்கு முன்னரே நாட்டில் நடக்கும் நிகழ்வுகள் இவை. இவற்றை செய்வது கவுன்சில். 3ஆவது கட்டம் என்பது ஆட்சி கவிழ்ப்பு, உள்நாட்டுப் போர், அமெரிக்காவின் சரிவு. இதன் மூலம் அமெரிக்காவில் உள்நாட்டுப் போர் ஏற்பட்டு ஆட்சி கவிழ்ப்பு நோக்கி அமெரிக்கா நகரும். இவர்களின் பிரதான ட்ரிகர் பாயிண்ட் நிற வேற்றுமைதான். அதை தெரிவிக்கும் விதமாக கடற்கரையில் ஒரு எண்ணெய் கப்பல் வந்து மோதுவது போல் காட்சி இருக்கும். அந்த காட்சியில கப்பலின் பெயராக ஒயிட் லயன் என்று இருக்கும். இது எதை குறிக்கிறது என்றால், டி ஒயிட் லயன் என்பது டச்சு லெட்டர் ஆஃப் மார்க்கின் கீழ் இயங்கும் ஒரு ஆங்கில தனியார் நிறுவனமாகும். இது 1619ஆம் ஆண்டு மேஃப்ளவர் நியூ இங்கிலாந்திற்கு வருவதற்கு ஒரு வருடம் முன்பு முதல் ஆப்பிரிக்கர்களை வர்ஜீனியாவில் அடிமைகளாக ஆங்கில காலனிக்கு அழைத்து வந்தது. இந்த நிகழ்வு அமெரிக்காவின் காலனித்துவ வரலாற்றில் ஆப்பிரிக்க அடிமைத்தனத்தின் தொடக்கமாக கருதப்படுகிறது. எனவே அமெரிக்காவிற்கு அடிமைகளை கொண்டு வந்த முதல் கப்பல் வெள்ளை சிங்கம். இது 1619இல் நடந்தது என்பதால் இந்த ஆண்டை பற்றி குறிக்கும் விதமாக ஒரு காரில் ரேடியோ அலைவரிசையை காட்டும்போது இந்த வருடத்தை காட்டுவார்கள். இதன் மூலம் நடக்க இருக்கும் உள்நாட்டுப் போர் என்பது கருப்பின அமெரிக்கர்களுக்கும் வெள்ளையின அமெரிக்கர்களுக்கும் என்பதுதான் அவர்கள் திட்டம். இதன் மூலம் அமெரிக்காவை இரண்டாக பிளந்து
இன்றைய அமெரிக்கா இரண்டாக உடையும். இப்படியான சூழலில்தான் அமெரிக்கா 3ஆம் உலக யுத்தத்திற்கு தயாராகும். காரணம், இது எல்லாவற்றிற்கும் காரணமாக ஈரான், ரஷ்யா, சீனா, வட கொரியா போன்ற நாடுகளை குற்றம் சாட்டும். இதன் மூலம் அமெரிக்காவின் ஸ்திரத்தன்மையை காப்பாற்றிக் கொள்ள போரானது அவசியமாகும். ஆகவே திட்டமிட்டு உலகப் போரை நோக்கி நகரும் என்பதுதான் அமெரிக்காவிற்கு தரப்படும் கதாபாத்திரம். இந்த கதாபாத்திரத்தை அமைத்தது கவுன்சில், இந்த உலக யுத்தத்தின் இயக்குனர் கவுன்சில். இவர்களின் நோக்கம் இப்போது இருக்கும் கட்டமைப்பை உடைத்து புதிய உலக கட்டமைப்பை ஏற்படுத்துவதுதான் இவர்கள் திட்டம் என்பதை மறக்காதீர்கள். கூடுதல் தகவலாக, கண்டேஜியன் படம் சரியாக 2011 எடுக்கப்பட்டு அதன் மூலம் வரலாற்றை கடத்தி அடுத்த 8 ஆண்டுகளில், அதாவது சரியாக 2019 அரங்கேற்றினார்கள். அதேபோல் 2023ஆம் ஆண்டு இந்த லீவ் த வேர்ல்ட் பிஹைண்ட் எடுக்கப்பட்டு வரலாற்றை கடத்தி இருக்கிறார்கள். அப்படியானால் இதன் நிகழ்வுக்கான கால வரையறை அடுத்த 8 சுற்றுக்கள், அதாவது 2031 நிகழும். சரியாக யாம் உங்களுக்கு உலகப் போருக்கு முன்னறிவிப்பு செய்த காலம் 2032 முதல் 36க்குள். இப்போது இந்த அனைத்து கனெக்டிங் டாட்களையும் இணைத்தால் உங்களுக்கு உண்மை தெளிவாக விளங்கும். யாம் இணையதள போராளிகள், நன்றிகள் பல.